இன்றைக்கி அன்சீனில் பவித்ரா, மஞ்சரி, ஜாக்லின் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது ஜாக்லின் சொல்லிட்டு இருக்காங்க, டிடிஎஃப் பற்றி கேட்க போகிறாரு விஜய் சேதுபதி சார்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பவித்ரா ஆஸ் யூஷுவல் சொல்கிறாங்க, ஐயோ டிடிஎஃப் எல்லாம் எல்லாருக்கும் நல்லா தான் போச்சு, எனக்கு மட்டும்தான் அப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு மட்டும் 0 பாயிண்ட்ஸ் வந்துருச்சு, அவங்களுக்கு மட்டும் ஒரு ஃபேவரபுளாக நடக்கலைன்னு. இதைத்தான் நான் சொல்கிறேன். அவங்க எப்பயுமே வந்து ஒரு மாதிரி அழுகினி ஆட்டம் ஆடுற மாதிரி எனக்கு மட்டும் அப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்கங்கிறத நான் சொல்கிறேன். அதை அவங்க சொன்ன உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, ஆமாம் என்கிட்ட 400 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. உண்மையிலேயே நான் ஜாக்லின் அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணுவேன். அவங்களுக்கும் 0 பாயிண்ட்ஸ் தான், பட் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. பாயிண்ட்ஸ் போனதுக்கு அவங்க எதுவுமே வருத்தப்படல. கடைசியில் உள்ள அந்த கிளாக்கில் போடுற கேமுக்கும் எல்லாரும் வருத்தப்படும் போது ஜாக்லின் மட்டும் சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த விஷயத்தை ஜாக்லின் கிட்ட அப்ரிஷியேட் பண்ணோம். சொல்லிட்டோடனே பவித்ரா கேட்குறாங்க மஞ்சரி கிட்ட, நீ எப்படி குளிப்ப அப்படின்னு. உடனே ஜாக்லின் கேட்குறாங்க, எதுக்கு கேட்குற அப்படின்னு. உடனே பவித்ராவோட டிஷர்ட் ஒன்று மஞ்சரி கிட்ட இருக்குது போல இருக்குது. ஸோ குளிச்சா அந்த அழுக்கு டிஷர்ட் கொடுத்தா பவித்ரா வந்து அதை ஸ்டோர் வச்சு கொடுத்து விட்டுருவாங்க போல இருக்குது. அழுக்கு ட்ரெஸ்ஸை திரும்பி ரிட்டன் அனுப்புவாங்க போல இருக்குது. அதுக்கு வேண்டி கேட்குறாங்க. உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, சரி பரவாயில்ல, நீ எவிக்ட் ஆகிட்டா கூட நான் வந்து ஸ்டோர் ரூமில் வச்சு இதை பவித்ரா கிட்ட சேர்த்துருங்கன்னு சொல்லி கொடுத்துட்றேன் போதுமா அப்படின்னு சொல்லி மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே பவித்ரா சொல்லுவாங்க, நான் கண்டிப்பாக இருப்பேன்டி, நீ தான் இருக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பவித்ரா சொல்கிறாங்க. உடனே எல்லாம் பயங்கரமாக 2 பேரும் மாறி மாறி சிரிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்துட்டு முத்துக்குமரன் சொல்கிறாரு, ஏதோ இவங்களை புள்ளி கேங்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது. யாரை? ஜாக்லினையும் மஞ்சரியும் புள்ளி கேங்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. உடனே ஜாக்லினும் மஞ்சரியும் கேட்குறாங்க, எதுக்கு அப்படி புள்ளி கேங்னு எங்களை சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் அப்படி ஏதோ சொல்கிறாரு. சொன்ன உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, அது அவரோட வாய்ஸ் சரியாக கேட்கல அந்த வீடியோவில். உடனே மஞ்சரி சொல்கிறாங்க, இவர் என்ன புள்ளி பண்ணமாமா அப்படின்னு கேட்குறாங்க. ஃபுல்லாக டிஃபென்ஸ் மோட்லேயே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரி சொல்கிறாங்க. உடனே ஜாக்லின் சொல்கிறாங்க, சும்மா நம்ம நடந்து போனால் கூட என்கிட்ட தான் சண்டைக்கு வரேன்ட்டு வரான், ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரில, சரி விட்டுரு அந்த டாப்பிக்கே விட்டுரு அப்படின்னு சொல்கிறாங்க. முத்துக்குமரன் அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் பாட்டுக்கு ஏதோ ஸ்மைல் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ இதான் அன்சீனில் லைவில் நடந்த டிஸ்கஷன். இதே மாதிரி அன்சீன் அப்படியே செஞ்சுக்கிறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.